ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பம்பர் கிஃப்ட் அக்டோபர் 10க்குள் வழங்க உத்தரவு. இன்னும் சில நாட்களில் தீபாவளி பண்டிகை வரப்போகிறது. அதனை முன்னிட்டு பல மாநில அரசுகள் அம்மாநில மக்களுக்காக பலவித திட்டங்களை அறிவித்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போது தமிழக அரசு பொதுமக்களை மகிழ்ச்சி எடுத்தும் விதமாக தற்போது முக்கிய முடிவு ஒன்று எடுத்துள்ளது. பண்டிகை காலத்தில் மக்கள் எந்தவித தடையுமின்றி தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெறுவது உறுதி செய்யும் வகையில் ரேஷன் பொருட்களுக்கு வரும் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் ஒரே கட்டமாக வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 2,27,04,260 குடும்பங்களின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதம் மானிய விலையில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொடுத்து வருகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகை காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலின் தேவை அதிகரிக்கும் என்பதாலும் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாலும் அவர்கள் முன்கூட்டிய பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி தருவதே அரசின் முக்கிய நோக்கமாகும். இந்த தீர்மானத்தின் விளைவாக தமிழ்நாடு நுகர்வோர் பொருட்கள் வர்த்தக கழகம், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் தங்கள் கிடங்குகளிலிருந்து 100% ரேஷன் பொருட்களையும் விரைவாக விநியோகம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்றுள்ளது. இந்த செயல்பாட்டின் முக்கிய நோக்கம் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக கிடைப்பதை உறுதிப்படுத்துவதுமே ஆகும். இதற்கான உத்தரவை தமிழக அரசு உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைகளுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் மக்கள் தீபாவளி பண்டிகையை எந்தவித இடையூறுமின்றி மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.